அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் தான் ஆட்சிக்கு வந்த உடனே தன்னுடைய நாட்டுடைய பார்டர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்றதுக்கு உத்தரவிட்டிருக்காரு. இனி அமெரிக்காக்குள்ள இல்லீகலா ஒரு ஆளால கூட நுழைய முடியாது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்கு. 170 வருஷமா நடந்துட்டு இருந்த ஒரு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. அமெரிக்காவுக்கும் மெக்சிகோக்கும் நடுவில் ஒரு பெரிய சுவர் கட்ட போறாங்க. அது ட்ரம்ப் சுவர் அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப வருஷங்களாவே அமெரிக்காக்குள்ள ட்ரக்ஸ் கொண்டு போன ஒரு பாயிண்ட்ல அமெரிக்கால நிறைய ட்ரக் கன்சப்ஷன் பண்றதுக்கான ஒரு முக்கியமான ஒரு காரணம் ஆயிடுச்சு. அது போக வருஷம் வருஷம் உலகத்துல இருக்க நிறைய மக்கள் இல்லீகலா அமெரிக்காக்குள்ள போகிறதுக்கும் இந்த மெக்சிகன் பார்டரை தான் யூஸ் பண்றாங்க. இந்த ரெண்டு விஷயமுமே அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய தலைவலியா இருந்துட்டு இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த டொனால்ட் ட்ரம்ப் 2017 நான் ஆட்சிக்கு வந்து அமெரிக்காவுக்கும் மெக்சிகோக்கும் நடுவில் ஒரு பெரிய சுவர் கட்டுவேன் அப்படின்னு சொன்னார். அது மாதிரி அவர் ஆட்சிக்கு வந்த உடனே கட்டவும் ஆரம்பிச்சார். ஆனா அதுக்கப்புறம் அவர் ஆட்சி இழந்த உடனே அவரால் வந்து அதை கண்டினியூ பண்ண முடியாம போச்சு. இப்போ திரும்பவும் ஆட்சிக்கு வந்த உடனே அதோட வேலைகள் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ட்ரம்ப் சுவர் எப்படி இருக்கும்னா ஒரு 30 அடி ஹைட் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு ஒரு வந்து ஒரு சென்சார்ஸ் இருக்கும், கேமராஸ் இருக்கும், ட்ரோன்ஸ் இருக்கும். இது ஒரு எஸ்டிமேட்டட் பட்ஜெட் பாத்தீங்கன்னா $300 பில்லியன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வச்சுதான் இனிமே அமெரிக்காக்குள்ள எவனாலையும் காலை கூட இல்லீகலா வைக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க.